ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் கிடைக்கிற ஒரு ஹாலிவுட் படம். படத்தோட நேம் அபிகேல். இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சினிமா ரசிகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் அபிகெயில் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு சிட்டியிலே பெரிய புள்ளியோட பொண்ணு, பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி இவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பழைய வீட்டில் போய் அடைக்கிறாங்க. அந்த டீமோட லீடர் மாதிரி இருக்கவன் அந்த டீமில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்னென்னா, இந்த பொண்ணு பெரிய பணக்காரவங்களோட பொண்ணு. ஸோ இந்த பொண்ணை யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட அப்பா கிட்ட 50 மில்லியன் USD வரைக்கும் டிமாண்ட் பண்ணலாம். அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு இந்த மிஷனை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஆனால் அது வரைக்கும் உங்களுக்குள்ளே யாருங்கிறத உங்களுக்குள்ளே ரிவீல் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிக்காதீங்க. அந்த பொண்ணுக்கிட்டையும் நீங்கள் யாருங்கிற ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிக்காதீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டம்மியாக நேம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ள ஐடென்டிட்டியெல்லாம் ரிவீல் பண்ணிக்காதீங்க, அந்த பொண்ணுகிட்டையும் ரிவீல் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஆக்ஷனை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி நம்மளோட டிமாண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த டீம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்குது. இந்த சம்பவங்கள்னால அந்த டீம் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனை அங்கே உருவாகுது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் அபிகேல். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவானப்பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், VFX, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக ஹாலிவுட் படங்களில் டெக்னிக்கல் விஷயங்கள் எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படமும் அப்படி தான். டெக்னிக்கலாக சூப்பரான ஸ்ட்ராங்கான படம். ஒளிப்பதிவுக்கு இந்த படத்தில் பெருசாக ஸ்கோப் கிடையாது. ஒரு பெரிய வீடு மட்டும்தான் காட்டுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே லொக்கேஷன்ஸ்குள்ளே தான் இந்த படம் ஃபுல்லாகவே போகும். அந்த லொக்கேஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாரர் த்ரில்லருக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு ஒளிப்பதிவு வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொன்னால், படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நார்மலாக தான் போயிட்டுருக்கும். ஒன்ஸு கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் மாதிரி படம் கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும், வேறு மோடுக்கு, ஹாரர் மோடுக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த டைம்லேருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தெரிக்க விட்டுருப்பாங்க. படத்தோட பரபரப்புக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் விஷயங்களான எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. படத்தை கிட்டத்தட்ட 1 hour 50 minutes அந்த லெவல் ஷார்ட் டியூரேஷனில் தான் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன டியூரேஷன் தேவையோ அது போதுமான அளவு இருந்துச்சு. அடுத்ததாக சவுண்ட் எஃபெக்ட், VFX, இந்த 2 விஷயங்களும் ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு சப்போர்ட் பண்ணியிருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, அது இந்த படத்தோட பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த 2 கேட்டகரிலையும் சொல்லலாம். பாசிட்டிவ் கேட்டகரியில் ஏன் சொல்கிறேன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தும் சரி, கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, படத்தோட ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காது. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அந்த விஷயம் நல்லாவே இருந்துச்சு, சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளே இந்த வகையில் ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் நெகட்டிவ்ங்கிற கேட்டகரியில் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தோட கிட்டத்தட்ட ஒரு 45-50 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அந்த விஷயம் இந்த படத்தோட முக்கியமான விஷயம். அந்த விஷயம் அவங்க ட்ரெய்லர்லேயே காட்டிட்டாங்க. அதனால படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒன்ஸ் அந்த விஷயம் ரிவீல் ஆன பிறகு அந்தளவு சுவாரஸ்யமாக இருக்காது, ரொம்பவே ஃப்ளாட்டாக போகும். அது போர் அடிக்காமல் போகும். ஆனால் இந்த படத்தை அவங்க எடுத்திருந்த விதத்தில் அந்த விஷயத்தை ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். நமக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கியிருக்கும். ஸோ அது ட்ரெய்லரில் அவங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டாங்க. அது படத்தோட ஹைப்புக்கு கொண்டு வராமல் படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு.
அதனால தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை நான் ஒரு நெகட்டிவ் கேட்டகரியில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இதில் பெருசாக எதுவும் புதுசாக இருக்காது ஸ்க்ரீன் பிளேயில். நம்ம ஆல்ரெடி ஹாலிவுட் படங்களில் பார்த்த பேட்டர்னில் தான் இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. நெக்ஸ்ட் ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஹாலிவுட் படங்களில் நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பொழுது போகலன்னா பார்க்கக்கூடிய படம். இந்த படத்தோட முக்கியமான விஷயமா இருக்கிறத ட்ரெய்லரில் இவங்க ரிவீல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான படமாக வந்திருக்கும். ஆனால் இப்போ பொழுது போகலன்னா பார்க்கக்கூடிய லெவலில் தான் இந்த படம் இருக்குது. நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கல, இந்த படத்தை பற்றி எந்த டீட்டெயிலும் பார்க்காம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.